ஹஷிமோட்டோஸ்னா என்ன அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி. ஹஷிமோட்டோஸ்ன்றது ஒரு ஆட்டோ இம்யூன் ஹைப்போதைராய்டிசம். அதாவது தைராய்டு குறைபாடுக்கு காரணம் ஆன்டிபாடிஸ்னால வந்துச்சுன்னா அது பேர் ஹஷிமோட்டோஸ். ஒரு காலத்துல இருந்து தைராய்டு குறைபாடுக்கு முக்கியமான காரணமே அயோடின் டெஃபிஷியன்சின்னு சொன்னாங்க. அயோடின் அப்படின்றது தைராய்டுக்கான மூலப்பொருள். ஸோ அந்த மூலப்பொருள் நம்ம உடம்புனால சுரக்க முடியாது, நம்ம வெளியே இருக்கக்கூடிய உணவுல தான் வரணும். ஸோ நீங்க இருக்கக்கூடிய இடத்துல அந்த மண்ணில் அயோடின் இல்லைன்னா உங்களுக்கு அந்த அயோடின் மூலப்பொருள் கம்மியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அயோடின் ப்ராப்ளம்னால நிறைய பேருக்கு காய்டர் இந்த மாதிரி கிரெட்டினிசம்ன்ற ப்ராப்ளம்ஸ்லாம் ஒரு காலத்துல வந்துட்டு இருந்துச்சு. பட் கவர்மெண்ட் 1960s 70s and 80s என்ன பண்ணாங்கன்னா சால்ட் அயோடைசேஷன் ப்ரோக்ராம் பண்ணாங்க. சால்ட்ல அயோடின் சேர்த்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய 95% ஆஃப் த சால்ட்ஸ் அயோடைஸ் சால்ட் தான் இப்போ எடுக்கிறோம். நீங்க அயோடைஸ் சால்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அயோடின் கிடைக்கிறதுனால உங்களுக்கு அயோடின் டெஃபிஷியன்சினால வரக்கூடிய தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இப்போ வரதில்லை. ஆனா லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸா பாத்தீங்கன்னா தைராய்டுல திருப்பி குறைபாடுகள் வர ஆரம்பிக்குது. ஆனா அயோடினால கிடையாது, பட் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்னால. இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்க்கு என்ன காரணம்னு இன்னும் எக்ஸாக்டா தெரியல. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், குளோபல் வார்மிங், என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆட்டோ இம்யூன் சேஞ்சஸ்னால தைராய்டு பாதிக்கப்பட்டு அதனால தைராய்டு குறைபாடு வந்தா அது பேர் தாங்க ஹஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 1900sல ஜாப்பனீஸ் சர்ஜன் ஹஷிமோட்டோ அப்படின்றவர் தான் இதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சார். இந்த ப்ராப்ளம் ஆட்டோ இம்யூன் அப்படின்ட்டு பயங்கரமான கொடூரமான ஒரு கேன்சர் கொண்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஆட்டோ இம்யூன் ஹைப்போதைராய்டு ஸ்டேட். இந்த பிரச்சனைக்கு நம்ம வெளியே இருந்து தைராக்சின் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஹைப்போதைராய்டிசம் டியூ டு ஆட்டோ இம்யூன் காஸ் இருந்தா அதை ஹஷிமோட்டோஸ்ன்னு சொல்லுவோம்.